தமிழகத்தில் 2 ஆட்சியாக திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தேரடி அருகே அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக மே தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி தொழிலாளர் விரோத ஆட்சி என்பதை எடுத்துக் கூறுகிற வகையில் சட்டமன்றத்தில் 12 மணி நேர வேலை திட்டத்தை சட்ட முன்மொழிவை தாக்கல் செய்தது என்றும், அப்போது எடப்பாடியார் மாபெரும் போராட்டத்தை அறிவித்தவுடன் அந்த திட்டம் கைவிடப்பட்டது எனவும் தெரிவித்தார். தமிழகத்தின் 2 ஆட்சியாக திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எந்த பிரிவு மக்களுக்காக இந்த ஆட்சி பலனளிக்கிறதா என்றால் இல்லை என்றும் கூறினார். கள்ளச்சாராயம், அதே போல பாலியல் பலாத்காரம், அதே போல கஞ்சா என்று அனைத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இன்னும் என்னென்ன சரி அறிவிக்க வேண்டுமோ அதெல்லாம் அறிவிப்பார்கள். அதற்கு நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப நாங்கள் இதை சொல்லி வந்து கொண்டிருக்கின்றோம். ஏமாந்தீர்கள் என்று சொன்னால் இங்கே திருச்செங்கோட்டில் கழிவுநீர் வந்துவிடும். அப்படியே அவர்கள் நாங்கள் போராடுகிறோம். போராடி அதற்கு மேல் அவர்கள் ஆச்சரியாரம் வைக்கின்றது. அப்படியே கொண்டு விட்டாலும் கூட ஆனால் எடப்பாடியார் வந்தவுடன் அந்த திட்டத்தை நிறுத்தி மாற்று திட்டமாக அது எங்க மக்களுக்கு பாதிப்பில்லாத இடத்திலே கொண்டு செல்வோம் ஒழிய மக்களுக்கு பாதிக்கப்படுகின்ற எந்த திட்டத்தையும் அரசு கொண்டு வருகின்ற திட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியிட்டு செல்லுகின்றேன்.